இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ்ல இருக்க எபிசோட் நம்ம 6 தான் பத்தினா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் வரீங்க நம்ம மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ போன வீடியோட முடிச்சோம் அப்படி பாத்தீங்க அப்படினா நம்மளோட ஜோரோ பாத்தீங்கன்னா அந்த பீரங்கில குண்ட போட்டு பாத்தீங்கன்னா நம்ம பக்கி டீம்லாம் பாத்தீங்கன்னா ஏரியா வைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணுவான். அதுவும் பாத்தீங்கன்னா குண்டு வெளில வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு இடமே பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுது. அப்புறம் பார்த்தா நம்ம ஜோரோ பாத்தீங்கன்னா லூஃபி அப்படியே அந்த கூண்டோட அப்படியே தூக்கின்னு வந்து அப்படியே பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும். அப்புறம் நாமி இதை பார்த்துட்டு யார் இவன் இப்படிலாம் ஹெல்ப் பண்றானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நாமி பார்த்துட்டு இருப்பா. உடனே ஜோரோ வந்து அப்போ லூஃபி யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற சொன்னி நம்ம டீமில் புதுசாக சேர்ந்த நேவிகேட்டர் இவ தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து ஜோரோ கிட்ட சொல்லுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாமி வந்து உடம்புல ரொம்ப காயமாக இருக்கு, நீ வேணா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாமி சொன்னே இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ சொல்லுவான். இங்கே பார்த்தீங்கன்னா கேப்டன் பக்கி காட்டுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்களும் உயிரோட தான் இருக்காங்க போல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட பார்த்து பேசலாம், இந்த மாதிரி அந்த ஜோரோ பிடிச்சிடுவா, அவன் வந்து எனக்கு உசுரோட வேணும், அவன் என்னையே வந்து அழிக்க வந்து பார்த்துட்டான், அவனை எப்படியாவது அவனை எனக்கு உசுரோட பிடிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்ப வைக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம லூஃபி கூண்டோட பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். அப்புறம் நம்ம லூஃபி வந்து ஜோரோ உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுருவான். அவன் பார்த்தீங்கன்னா எதுவும் ரியாக்ஷன் பண்ண மாட்டான். அப்புறம் முன்னாடி பார்த்தா ஏதோ ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்கும். என்னடா நாய்க்குட்டி புஜு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா விளாடுவான். அது என்ன கார்டில் இருக்கும் தெரியல. நம்ம லூஃபி முகத்தை பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா கடிச்சு விட்டுரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பயங்கர டயர்டாகிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாமி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த நான் உனக்காக ஒரு சாவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த கூண்டுக்கான சாவி தான் போல, இதை எப்படியா வச்சு திறந்து வெளில வா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேன். ரொம்ப நன்றி நாமி, இதுக்கு தான் இந்த எங்கள் டீமில் சேர்ந்துக்கு உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுருக்கிறா, அது இன்னைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியை சொல்லுவான். உடனே அந்த நாயை பார்த்தீங்கன்னா அந்த சாவி பார்த்தீங்கன்னா அப்படி முழுங்கிடுது. ஐயோ என்ன பண்ண, அது ஒன்றும் ஃபுட் இல்லை, சாவிடா ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு நாயை பிடிச்சி பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் அங்கே வந்து ஒரு தாத்தா வந்து யார் சோச்சோ டிஸ்டர்ப் பண்ணுறது, அவனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜோரோ வந்து யார் இந்த வயசானவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டேனே, இந்த டவுனோட மேயர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்களாம் யாருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மேயர் கேட்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த மேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ உடம்புல இருக்க காயத்தை பார்த்துட்டு ஐயோ எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கேன், என் வீட்டை வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேயரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா படுக்க வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க வைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த நாய் வந்து இங்கே இருக்கா அப்படிங்கிற சொன்னேன். அந்த நாய் வந்து இங்கே இருக்கிற பெட் ஷாப் வந்து பாதுகாத்துட்டு வருது ரொம்ப காலமாக அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பெட் ஷாப்பை காட்டுறாங்க. அது எதிரிலே பார்த்தீங்கன்னா இந்த நாய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்குமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேயர் வந்து இந்த பெட் ஷாப் வந்து எந்த இல்லை, இது வந்து என் ஃப்ரெண்டோடது, அந்த ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நாயை பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வந்தான், ஆனால் அவன் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போயிட்டான், அதுலேருந்து வந்து இந்த நாய் வந்து இந்த பெட் ஷாப்பை வந்து பாதுகாத்துட்டு வருது அப்படின்னு சொன்னி நம்ம லூஃபியும் நாமியும் பார்த்தீங்கன்னா இந்த நாயை வந்து ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் பக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்களே, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கத்தை மேலே பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு என் பேர் தான் பீஸ்ட் டேமர் மோஜி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த மாதிரி வந்து யார் இந்த நாய்க்குட்டி நல்லா இருக்கே கை கொடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாய்கிட்ட பார்த்தீங்கன்னா கை கொடுப்பான். ஆனால் அந்த நாய் என்ன காண்டில் இருக்குன்னு தெரியல, இவனை பார்த்தீங்கன்னா கடிச்சு வச்சிடும் நம்ம லூஃபி மாதிரியே. அப்புறமா விடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்துவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி கிட்ட வந்து ஒழுங்காக ஜோரோ எங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். வாய்ப்பே இல்லை, என் நண்பனை காட்டி கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஜி நீ ஆரம்பி அப்படின்னு சொன்னே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தை பேர் தான் பார்த்தீங்கன்னா மோஜின்னு வச்சிருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த கடையை பார்த்தீங்கன்னா தும்சம் பண்ணிடுது. இதை பார்த்து அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாயிடுது. அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த அவர் ஃப்ரெண்டு சொன்னார்ல அந்த நாயோட ஓனரு, இந்த மாதிரி வந்து சோச்சோ நான் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட வந்து போயிட்டு வருவேன், அந்த வர வரைக்கும் நீ வந்து இந்த கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். போகிறவர் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து திரும்ப வருவார் போலன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாய் பார்த்தீங்கன்னா இந்த கடையை பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்டு வரும். திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த மோஜி பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம லூஃபியை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா லூஃபி கூண்டை பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். நம்ம லூஃபிக்கு இதாண்டா ஜாக் பாட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கம் பிஸ்டல்ட்டு அவன் கையை பார்த்தீங்கன்னா பெருசாக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் சுருட்டி அப்படியே அந்த சிங்கத்தை பிடிச்சி சும்மா திருகி அப்படியே பார்த்தீங்கன்னா மண்ணை பார்த்தீங்கன்னா சொருகி விட்டுறாரு தரைவிலேயே. அப்படியே பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா அப்படியே அழிஞ்சு போயிடுது. உடனே பார்த்தீங்கன்னா இவன் அந்த வில்ல மாதிரி யாரா நீ இப்படிலாம் சண்டை போடுறான்னு சொன்னேனே, நான் தான் லூஃபி, நான் வந்து கம் ஃப்ரூட் வந்து சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி இந்த மாதிரி சொன்னேனே. அப்போ உனக்கும் டெவில் ஃப்ரூட் பவர்ஸ்லாம் இருக்கா, உனக்கும் கேப்டன் பக்கி மாதிரி பவர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னேனே. என்னை மன்னிச்சிடேன், நான் உன்னை நீங்கள் இப்படிலாம் இருக்கேன்னு நான் தெரியாமல் வந்துட்டு என்னை மன்னிச்சிட அப்படின்னு சொன்னேனே. அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ அந்த நாயோட பெட் ஷாப்பில் நீ உடச்சிட்ட அப்படின்ட்டு ஓங்கி குத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா முடிச்சிடுவான் நம்ம லூஃபி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெட்டை அந்த நாயை பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அந்த நாயை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த உடஞ்சு போன கடையை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்துட்டு இந்த உனக்காக வந்து நான் ஒரு பெட் ஃபுட்டை வந்து கொண்டு வந்திருக்கேன், இது வந்து சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேன். அதே நினச்சிக்கிட்டு இருக்காது, இனிமேல் கடைக்கு எந்த ஆபத்து வராது, ஏன்னா அவனே நான் சாவடிச்சிட்டேன், உன் கடையை இப்போ அழிஞ்சு போகலாம், ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக அவன் வந்து மறக்க மாட்டார் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த நாயை பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டை வாங்கிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்னு அப்படி பார்த்தீங்கன்னா அதோட பாஷையில் ஓன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இந்த மாதிரி நம்ம லூஃபிட்ட சொல்லுவோம். லூஃபி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாயிடுவான். பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோட தான் இருப்பான் போல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பக்கிட்டு வந்து இந்த மாதிரி
சாரி கேட்பான். இந்த மாதிரி அவன் வந்து என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னேனே, என்ன அந்த ஜோரா தான் அடிச்சானா அப்படின்னு சொன்னேனே, அதில் இல்லை அந்த ஜோராலாம் ஒன்றும் அடிக்கல, அந்த தொப்பி போட்டவன் தான் என்னை வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னேனே, என்னதான் அந்த தொப்பி போட்டவனா அவங்ககிட்டலாம் நீ போய் அடி வாங்கிட்டு இருக்க, நீலாம் என்ன ஆள் உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சி உன்னை அமிச்ச மாதிரி என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் பக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாயிடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இந்த டவுனை வந்து ஃபயர் பண்ண அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் பக்கி பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுறான். உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே டவுன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே வரான். கடைசியில் பார்த்தா நம்ம மேயரோட வீட்டை பார்த்தீங்கன்னா அழிச்சிருவான். நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறான், ஐயோ உங்கள் வீட்டில் தானே என் நண்பா ஜோரா இருந்தான், இப்போ அவனு அழிஞ்சு போயிருப்பானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம்மா இந்த நேரத்துக்கு அவன் செத்து போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேயரை பார்த்தீங்கன்னா சொல்லுவான். பார்த்தா நம்ம ஜோரா வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்து யாரா நான் செத்துருவேன்னு சொன்னதே நல்லா கூடி சீத்தை சாக மாட்டேன்டா அப்படின்ட்டு நம்ம ஜோரா பார்த்தீங்கன்னா சொல்லுவான். கொஞ்ச நேரம் தூங்க கூட விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோராவும் சொல்லுவான். நீ இன்னும் இவரோட தான் இருக்கேன் நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேயர் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவாயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஈட்டி வச்சுக்கிட்டு நான் அவனை போய் அவனை குத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. நம்ம நாமி வந்து இல்லை நீங்கள் போகாதீங்க ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொன்னேனே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரால் தடுக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுவார். ஆனால் அவனை வெட்டாமல் விட மாட்டான் அந்த பக்கியை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரா வந்து சரி வாங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோரா பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம டெஸ்டினேஷன் வந்து அந்த கிராண்ட் லைன் தான், ஏன்னா அந்த கிராண்ட் லைன் தான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் இருக்குது, அந்த ஒன் பீஸ் எடுக்க தான் நம்ம லூஃபி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பீஸ்க்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பில் இருக்கும். அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம நாமி எடுத்துருப்பால அந்த நாமி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம அந்த பகிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா வாங்க அந்த மேப்பை போய் எடுத்துகிட்டு வரலாம், நம்ம கிராண்ட் லைன் நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாமி கேட்டுட்டு இருப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து நாமி வந்து இந்த மாதிரி எங்கள் டீம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, நாவிகேட்டர் கண்டிப்பாக எங்கள் டீம் வந்து தேவை அப்படின்னு சொன்னேன். எனக்கு நான் கண்டிப்பாக பைரட்டோட சேர விரும்பலை, நான் பைரட்டாக விரும்பலை, ஆனால் நம்ம டீம் அப் பண்ணி நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம், அதனால் உன் டீமில் வந்து சேர்றேன் அப்படின்ற மாதிரி நாமியை பற்றினா ஒத்துப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா நான் தான் மேயர் பூபல் அப்படிங்கிற மாதிரி, ஏய் பக்கி வெளியே வா நான் உன் இடத்துக்கு வந்துட்டேன், வா நம்ம சண்டை போடலாம், என் டவுனை வந்து விட்டுரு இங்கேருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் இடத்துக்கு போய் சண்டை போடுறான். யார் பையன் என் பேரை கூப்பிட்டது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த என் ஊரை இந்த மாதிரி அழியறதை நான் பார்த்துட்டு இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. என்ன ஊர் இந்த மாதிரி என் கிராண்ட் லைன் போய் நான் அந்த பொதில் எடுக்க போகிறேன், ஒன் பீஸ் வந்து எடுக்க போகிறேன், இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப ரிச் மேனாக ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கி சொல்லுவான். நம்ம பக்கியும் பார்த்தீங்கன்னா அதே கோலில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கான் போல், நம்ம லூஃபிக்கு என்ன கோலோ அதே கோலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கிக்கும் இருக்குது போல். இப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேயரோட கழுத்தை பார்த்தீங்கன்னா நெரிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன அவன் அதே இடத்துல தான் இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீரங்கியை தூக்கி மேலே சுடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கி ஆர்டர் போடுறான். கரெக்டாக நம்ம லூஃபி வந்துட்டு அப்புறம் அவன் கை பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும்ல அதையும் பிடிச்சி நம்ம மேலே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவான். ஐயோ இந்த மறுபடியும் இந்த தொப்பி போட்டவனா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருப்பான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரவா நாமியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கரெக்ட் டைமில் வந்துருவாங்க. என்னை கொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா நானும் கொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், நான் அதனால தான் நானே வந்துட்டேன், வா நம்ம சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி சொல்கிறதோட அப்படியே பார்த்தீங்கன்னா 2B கண்டினியூ பண்ணி இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட பற்றி நான் முடிக்கிறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ பற்றி இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் கொடுக்குற எந்த ஒரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களால் மிஸ் பண்ண பார்க்க முடியும். இது மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.